இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் உடனடியாக கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேல் ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளது மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் திடீர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் 250க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக சிறைப்பிடித்துச் சென்றனர். இதையடுத்து ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடைபெற்று வந்தது. இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் 67,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர். இதனிடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை நிறுத்துவதற்கு தேவையான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தார். இதன் பலனாக கடந்த 10ஆம் தேதி காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் உடனடியாக கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேல் ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளது மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் 20 அம்ச பரிந்துரைப்படி கத்தார் உள்ளிட்ட பல நாடுகளின் மத்தியஸ்த முயற்சியால் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒரு புதிய சவாலாக இது அமைந்துள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் செய்யப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பு தெளிவாக மீறியுள்ளது என்று நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார். பணைய கைதிகளின் எஞ்சிய உடல் பாகங்களை ஹமாஸ் ஒப்படைப்பது தொடர்பான சிக்கலே இந்த உத்தரவுக்கு நேரடி காரணமாக கூறப்படுகிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் பணைய கைதிகளின் உடல்களை ஹமாஸ் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் ஹமாஸ் சமீபத்தில் ஒப்படைத்த உடல் பாகங்கள் இஸ்ரேலிய படைகளால் ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு மீட்கப்பட்ட ஒரு பணைய கைதியுடையது என்று இஸ்ரேல் தடயவியல் பரிசோதனையில் கண்டறிந்துள்ளது. ஏற்கனவே மீட்கப்பட்ட உடலின் பாகங்களை அளிப்பது, பிணை கைதிகளின் உடல்களை உடனடியாக திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்றும், தெற்கு காசாவில் உள்ள இஸ்ரேலிய படைகள் மீது ஹமாஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காசா பகுதியில் உடனடியாக கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளுமாறு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இஸ்ரேல் பாதுகாப்பு படையிடம் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் 2 வாரங்களுக்கும் மேலாக நீடித்து வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிலைத்தன்மையை சோதிக்கும் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது.